என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. போன் உடைஞ்சு போய் எம்பது நாளாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. அம்மா அம்மா சாரா, வாசல்ல வரும்போதே கத்திட்டு தான் வருவியா? ஸ்னோ தூங்கிட்டு இருக்கா. உன் சத்தத்தை கேட்டு எழும்பிடுவா போல இருக்கே. அம்மா சாரா எங்க? இப்பதான் ரூம் பக்கமா போனா. இவ்வளவு நேரமே என்ன கூட பேசிட்டு தான் இருந்தா. சரிம்மா, நான் மேல போய் அவளை பாக்கேன். ஏன் வந்த வரத்துல அவளை தேடிட்டு வரேன். வீட்டுக்குள்ளால கூட கால் எடுத்து வைக்க முன்னாடி ஒரே தலைவலியே இருக்குமா, ஒரு காஃபி போட்டு கேட்கலாம் தான். தலைவலிக்கு காஃபி போட்டதுக்கா? நீ மேல போயிட்டு துணியை மாத்திட்டு வா, நான் காஃபி போட்டு வைக்கேன். இதுக்கு அவளை தொல்லை பண்ணணுமா? சரிம்மா. போன். அக்ஷயா, அக்ஷயா, என் காது கேக்குதா? உன்னை நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். கேக்குது, சொல்லுங்க. அக்ஷயா, ஏன் அதான் உங்களுக்கு இப்ப இந்த போன் எங்க இருந்து எடுத்த? வந்துருவாரு. அக்ஷயா, இப்ப வாய் திறந்து பதில் சொல்லலன்னு வச்சுக்கா, இந்த போனை உடைச்சு தள்ளி எரிஞ்சிருவேன். ஏன் உங்களுக்கு சும்மா சும்மா இம்சையா இருக்கு? ஏன் உன் களிமண் மண்டையில யாரும் இல்லையா? இந்த போன் எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டேன். நான் எதுக்கு எடுக்கணும்? சாரா தான் கொண்டு தந்தா. இங்க பாரு, நீ பண்ணிய தப்புக்கெல்லாம் அவளை கூட்டு சேர்க்காத. போனை எங்க இருந்து எடுத்தேன்னு மட்டும் சொல்லு. நான் எடுக்கல. உங்க ரூம் வாசல் பக்கமே என்ன விட மாட்டியா? இல்ல ரூமுக்குள்ளாடி வரைக்கும் விடுவீங்களா? சாரா தான் எனக்கு போன் தந்தா. வந்துட்டாரு. உண்மையை சொல்லு அக்ஷயா, சாரா தான் போன் தந்தாளா? சாரா, போனை எடுத்து கொடுத்தது நீயா மட்டும் இருக்கணும். நமக்குள்ள நீ என்கிட்ட என்ன வேணாலும் பேசவே சண்டை போடுவ, அது வேற. நானே தான் விட்டு கொடுத்து போவேன். போனை நீயா மட்டும் எடுத்து கொடுத்துருக்கணும் இன்னைக்கு. வந்துட்டீங்களா? பர்றா. ஏங்க, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி எடுத்து வச்சிட்டு போறாரு? புறம் பாக்ஸா இருக்கு. நல்ல பேருங்க. நான் கண்டுபிடிச்சது தெரியாதுல்ல உங்களுக்கு? ஏங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இதுல இந்த போன் எங்க? கண்டுபிடிங்க பாப்பா. போன் எங்க? பாக்ஸ் மட்டும் இருக்கு. சாரா கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிச்சு வைக்க முடியுமா? யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். யாரை கேட்டுட்டு அவள்கிட்ட போனை கொண்டு கொடுத்த? யார கேட்கணும்? ரூம்ல இருந்து அவங்களுக்கு தான் தெரியும், எடுத்து கொடுத்தேன். என்னை பார்த்தா கியானியா தெரியுதா? அவங்களுக்குன்னு வாங்கி வச்சது அவங்கள்ட்ட கொடுக்கறதானே நியாயம். இல்ல எனக்கு புரியல. இங்க ஆம்பளை நீயா இல்ல நானா? கோவப்பட்டுட்டீங்களா? யாரை கேட்டு போனை எடுத்து கொடுத்த? யார்கிட்டயும் கேட்கல, பார்த்ததான் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டேன். சந்தோஷப்படுவாவேல? அவ சந்தோஷப்படுறதுக்கு போன் கொடுக்கணும்னா நீ வாங்கி கொடுத்துருக்கணும். ஏன் ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்தே? எப்பனாலும் அவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்கல்ல. எல்லாம் உன் விருப்பப்படி தானே நடக்குது. பிறகு நான் எதுக்கு இந்த வீட்டுல? உன் இஷ்டப்படியே என்ன வேணாலும் செய்ய வேண்டியது. உன் இஷ்டப்படியே நடத்து. நீங்க வாங்கி கொடுக்கதான் நான் கொடுக்கதான் ஒண்ணுதானேன்னு கொடுத்துட்டேன். இதுல பாக்ஸுக்கு ஒரு கேடு. 2 வாரமா தனியா ரேஷன் கார்டு எடுக்கணும்னு அம்மா சொல்லிட்டே இருந்தாவ. நீ ஒண்ணு பண்ணு, கூடல போ. குடும்ப தலைவன்கிற பேர்ல சாரான்னு பேர் கொடுத்துட்டு வா. எல்லாத்துலயும் வாய்ஸ்றதுக்கு தானே செய்ய. சரி, ஒருத்தன் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கான். என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு அவள்கிட்ட கொண்டு கொடுப்பான். எனக்கு புத்தி சரி இல்லாமல உள்ள கொண்டு வச்சே நாய். அவ பாட்டுக்கு தூத்து கொண்டு கொடுத்தாச்சு. சாரி ரோஹித். சி தள்ளிப்பா. அழு, நல்ல நீலகணி வச்சுட்டு நில்லு. இங்க பாரு, என்னமோ ஒரு வாரத்துக்கு நானும் உன்ட்ட பேச மாட்டேன், நீயே என்கிட்ட பேசக்கூடாது. உன் வேலை என்னமோ எப்போ மாதிரி நீ பாத்துக்கிட்டு இரு. என் வேலை என்னமோ அதை நான் பாத்துக்கிட்டு இருக்க தெரியும் எனக்கு. நான் பேசாம எல்லாம் இருந்துட மாட்டேன் ரோஹித். பாரு, ஒரு வாரம் டைம். இந்த ஒரு வாரத்துல என்ன திருப்பியும் தொல்லை பண்ண மாதிரியோ என்ன கோவப்படுத்த மாதிரி ஏதாவது பண்ணியன்னா அடுத்த ஒரு வாரம் கூட பேசாம இருப்பேன். அவரவர் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருங்க. சாரி. தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு என்ன நிம்மதியா இருக்க விடு. இப்படியே மூஞ்ச கொண்டு காட்டி காட்டி அடி வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். இந்த ஆளுக்கு மட்டும் தான் சும்மா சும்மா கதை போட்டு அடிக்க தெரியும். ஒரு வாரம் பேசட்ட எனக்கு என்ன வாய்? எனக்கு சூட் சொரணை எல்லாம் உண்டு. செயல்ல காட்டினா போதும். ஏன் இந்த ஆளு ஒரு வாரம் பேசாம இருக்கும்போது நம்மளால 2 வாரம் பேசாம இருக்க முடியாதா? திமிர் பிடிச்சவரு. நான் ஒரு வாரம் இல்ல 3 வாரம் பேசாம இருக்கேன். நிம்மதி நிம்மதியாம்ல. இந்த ஆளு பேசட்ட நமக்கு டபுள் ட்ரிபிள் நிம்மதி. நிஜமாவே பேச மாட்டாரோ? நம்மளால ஒரு நாளே வாய முடிக்கிட்டு இருக்க முடியாதே. ஏன் நம்மளால முடியாதா? ஒரு வாரத்துக்கு 3 வாரமா பேசாம இருந்து காட்டேன். சாரா யாருன்னு காட்டேன். ஏங்க, நம்ம படத்துக்கு போமா? ஏங்க சாரா, ஏன் சத்தம் போட்டு பேசாத, தொல்லையா இருக்கலாம். தொல்லையா இருக்கா? ஆமா, போன் பார்த்துட்டு இருக்கும்போது நீ சத்தம் போட்டு பேசுறது தொல்லையா இருக்கு. மெதுவா பேசு. இவளாலதான் 2 லவ் பேர்ட்ஸ் இடையில சண்டை. லவ் பேர்ட்ஸ் பிரிச்சு விட்டுதான் காணாதுன்னு சத்தம் போடாதுங்கன்னு சொல்ல. இந்த ஆளு பார்வை வேற நல்ல தியாவதான் அனுபவின்னு சொல்ல மாதிரி இருக்கே. விடப்படாது. ஏங்க
ஆன்லைன்ல படம் பார்க்க போதுக்கு சீட் புக் பண்ணட்டேன். நைட் 7 மணிக்கு ஒரு ஷோ இருக்குங்க, அதுக்கு போமா. சூப்பரா இருக்கும். கரெக்டா 10 மணிக்கு வந்து சேருவோம். அம்மா அம்மா என்னத்துக்கு இப்படி கத்த? குழந்தை உறங்கிட்டு இருக்குன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேனா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வரதுக்கு நைட் ஆயிரும். தலைவலின்னு சொல்லிட்டு வெளியே சுத்ததுக்கு போறியா? வீட்டுல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, அப்பனாலே சரியாயிரும். வீட்டுல இருக்கதே தலைவலியா இருக்கு, எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் தாண்டி வரேன் வீட்டுக்கு. எந்தாலையும் சுத்திட்டு பறக்கிட்டு வா. பிறகு என்னமா 10 மடங்கு தலைவலியோட வா. வீட்டுல இருக்கதே தலைவலியா தான் இருக்கு. இது வேற தொல்லை பண்ணிக்கிட்டு ஒரு நேரமா ஸ்டார்ட் ஆகாது. எங்க சண்டை என் கூட நான் பண்ணதான் தப்பு தானே? இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கோங்க, எது பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியாம நான் பாட்டுக்கு போன் எடுத்து கொடுத்துட்டோம்ல. நான் போனை எடுத்து கொடுத்ததை விட நான் உங்களை கொஞ்சமா மதிக்கலைன்னா நீங்க கோவப்பட்டுட்டு போறீங்க. எனக்கு இது தேவைதான். இவளுக்கு வந்த கொழுப்பு கண்டிய பாது தச்சி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமா, இவள் வலையில தூக்கி விடியது நம்மளாதான் இருக்கோம். ஆமா, இவள் வலையில வளர்த்து விடுறது நம்ம வேலை. கை கால்ல முளைச்சது கண்டியா ஒரு வாட்டை அடிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டா. இவ என்ன பெரிய சைலா போயில? நமக்குதான் 4 கேர் இருக்காவைல, இப்படி வாட்டையே அடிச்சு தர மாட்டாவல. எனக்கு இந்த சைலா பேசினது கேட்டு மனசே ஆற மாட்டேங்குது பாது. ஒரு சொட்டு தண்ணி இறங்க மாட்டேங்குது. இவள் வேலை இப்படிதான். சும்மா சிரிப்புக்கிட்டு தையல் படிப்பாளுங்க. படிக்கும் போது மட்டும் வேண்டாம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பாவாடை சட்டை, பிறகு ஏதாவது ஓட்ட அடிக்கணும்னா ஓட்ட அடிக்குது, இதெல்லாம் செய்து தருவாவ. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவசரத்துக்கு எழுபல ஓட்ட அடிக்கிறதுக்கு போனா கூட துரத்தி விட்டுருவாளுவ. நேரமே இல்லைன்னு சொல்லிட்டா பாது. துணியை தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டா. வீடு வச்சு இப்படிதான் செய்வாளுவ. வனஜாக்கா, நானுக்கு எங்க கம்பு கூட தூக்கிட்டு வருது. ஏக்கா, 2 பேரும் சந்தைக்கு போறீங்களோ? இல்லையே, இந்த கம்பு கூட தூக்கிட்டு இந்த வியானா வெயிலே போற சந்தைக்கு. அடிக்க வெயில கட்டியா மண்டை ரெண்டா புலந்துக்கிட்டு தான் சூடு உள்ள போகுது. இக்கு சந்தைக்கு போவேல. சந்தை போனா சவனே ஓட்டத்துல வீட்டு முன்னால ஃப்ரீ பஸ் போகுது, அதுல ஏறி போக வேண்டியதான். ஆமா கண்டியா, ஃப்ரீ வண்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நேத்துவும் அனந்தரத்தியக்காரி நைட்டியை போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி வாய்க்கால குளிக்க போனாலாம் உள்ளதான். அதுவும் ஒரு சமட்டு நிறைய துணியெல்லாம் வாரி கட்டிட்டு போனாலாம். ஆமா, அவ சைஸ் அப்படி. முதல்ல என் குழந்தை சொன்னேன் இவளே கட்ட போற அப்படின்னு. கேட்டானா அவன் நேத்து ஒரு பக்கெட் நிறைய அழுக்கு துணியை வாரி கட்டிட்டு அந்த போஸ்ட் துணி கிட்ட நின்னா. என்னத்துக்கு நிக்கன்னு அவள்கிட்ட நேரா போய் கேட்க முடியாதுல்ல. ஏன் சண்டையா 2 பேரும்? ஆமாக்கா, ஒரு நேரம் காண விட மாட்டேங்க. 2 வாரம் இருக்கும். என் கோழி காம்பவுண்ட் ஏறி சாடி அவ வீட்டுக்குள்ளால போயிருக்கு. ஏதோ அவ வளர்த்து விட்டு செடி இழுபல கொத்தி இருக்கும் போல. அவ வீட்டு கோழியெல்லாம் ஏன்னா நேரமா என் காம்பவுண்டுக்குள்ளால வந்து நிக்குது. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. கோழிய கல்லே மண்ணே வாரி எரிஞ்சு என்ன அறுப்புன்னு நினைக்கிறியா? கோழிக்கு என்ன தேவை தெரியுமா? கோழிய சாபமா போடா. ஐயே, கோழியா? ஈக்கா, ஆமா, கோழியில வளர்த்தா வீட்டுக்குள்ளால போட்டு வளர்க்க தெரியாத அவுத்தடிச்சு விட்டுருக்குன்னு சொல்லிட்டா இருக்கா. ஏன்னு அவளுக்கு காம்பவுண்டுக்குள்ளால கொண்டு விட்டமாக்கா? கோழிக்கு ஏதாவது தெரியுமா இங்க போனா அங்க போனான்னு? இனிமே சின்ன பிள்ளைல படிச்சு கொடுக்கறது போல இங்க போகாத அங்க போகாதன்னு கோழிக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுமா? ஐயே, இப்படி கதைக்குமா இந்த அறுப்பறுத்தா? யானித்து பாக்கிறதுக்கு பூனை போல இருக்கா? ஊருக்குள்ளால நீதான் வாயடின்னு எல்லாரும் சொல்லிட்டு தெரியாவ. நம்ம கண்ணுல காணியதை பேசிட்டு விட்டுருவோம். அது அடுத்த வீலுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம தான் கொலைக்காரி குத்தக்காரியா இருப்போம். பிறகு நைட்டியும் போட்டுக்கிட்டு அதுல நின்னா இல்ல கண்டிலா பஸ்ஸுக்கு நின்றுக்கா. பஸ் வந்த உடனே கூச்சமே இருக்காதா இவளுக்கெல்லாம். பஸ்ஸுக்குள்ளால இருந்ததுல பாதி பேர் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவியா. போனை போட்டு ஒருத்தனா ஒரு மாதிரி பேசியானா. இப்படி உன் தம்பிக்காரனுக்கு பொண்டாட்டி நைட்டியும் போட்டுக்கிட்டு துணியெல்லாம் வாரி கட்டிட்டு ஆத்துக்கு போற நல்லாவா இருக்கு அப்படின்னு. இல்ல நடக்கலாமா இவளுக்கு? உடம்பாது குறையும். நல்லா நடப்பா, திணி திணி இருக்கட்டு. கம்பு கூட தூக்கிட்டு எங்க போறா நீத்து? இந்த 4 முடியாவியில வீடு வரைக்கும் போறேன்க்கா. கொஞ்சம் துணி எல்லாம் இருக்கு, கிழிஞ்சு பறக்கி கிடக்கு. அதுல போல வாட்ட அடிக்கிறது கொண்டு கொடுக்க போறேன். ஐயே, நாங்களும் அங்கதானே போயிட்டு இருக்கோம். சேர்ந்து போயிட்டு வருவோம். வரியா? கதை விடுறதுக்கு ஆள் இல்லையே நினைச்சுக்கிட்டே வந்தேன். சேர்ந்து போவோம் வாங்க. ஐயே, பிளவுஸ் தைக்க சொன்னாலா சட்டை தைக்க சொன்னாலான்னு தெரியலையே. ஆளை பார்த்தே நான் துணி தைச்சிருவேன்னு சொல்லிட்டு அளவு கூட வாங்காம விட்டுட்டேன். சரி, ஏதோ ஒண்ணு கொடுத்த துணிக்கு அடிச்சு விடுவோம். 4 முடி தைக்க வந்து 2 நாள் வீட்டுல செல்லம்பளி இருக்க மாட்டாளுவா. வாரி கட்டிட்டு அதுக்குள்ளால வந்துறியது 4 முடி 7 முடின்னு. வீட்டுக்குள்ளால தான் இருக்குதா இல்ல மனசா வீட்டுக்கு முட்டை கலவான போனியலா? வீட்டுக்குள்ளால தான் இருக்கு சின்ன பொண்ணு, உள்ள வாங்க. முட்டை கலவானதை இவ கண்டா. 4 வா சின்ன பொண்ணு, வா துணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும்.
எக்க போன தடவை உங்கள்ட்ட பிளவுஸ் தைக்க தந்தேன், ஒரு வருஷம் தாண்டி பிளவுஸுக்கு பதிலா சட்டையா தச்சு தந்தியா? வளர வளர போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைஸ கூட்டி தச்சது ஒரு தப்பா போச்சு. சின்ன பொண்ணு கால் வலிக்குது, வேணா வந்து இரு. வான் கூடால வான் துணைக்கு தான் வந்திருக்கேன். அப்படி இல்லையா நின்னுகிட்டே கதை விடு. என்ன சாந்தி, நீலாம் துணி தைக்க வந்திருக்க? எங்க வீட்டு பக்கமே வர மாட்டியே? ஆமா, சின்ன பொண்ணு தான் இழுத்துக்கிட்டு வந்தா, அதான் நீ பார்த்தேன். நீலாம் ஒரு வருஷ காலம் மட்டும் இந்த சைலாட்ட தானே துணி தைக்க கொடுக்க? ஆமா, என்னைக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பியான்ல பின்னாடி சிப்பு போட்டு தந்தியலோ அன்னைக்கே நீங்க டுபாக்கு டெய்லர்னு தெரிஞ்சு போச்சு. ஏக்கா துணி ஒழுங்கா தச்சிருக்கியா? ஆமா சின்ன பொண்ணு, நான் இப்ப 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். உனக்காண்டி எம்படி நேரம் நெட்ல பார்த்து ஆரி பாசின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? நல்முடி ஆரியாவா? இந்த சர்வம் படத்துல எல்லாம் ஒரு பையன் வருவான்ல, அந்த பையனா? அதான் ஆரினா என்னன்னு தெரியல. புது மாடல், மார்க்கெட்ல என்ன வர கூட இல்ல. அப்படிப்பட்ட மாடல் உங்க வீட்டுக்காரருக்கு பியாண்டுக்கு பின்னாடி சிப்பு வச்சு தந்திருக்கேன். அதான் உங்களுக்கு பிடிக்கல. பியாண்டு கதையை தொடங்காதுங்க நால்முடி. எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன். அதான் ஆரியாக்கு வித்தியாசம் தெரியாத வாங்கிட்ட ஆரிய பத்தி பேசணும் பத்தியா? எனக்கு தேவைதான். நால்முடி இது எவான்னு தெரிய மாட்டேங்க. ஜெயதேக்கா, அதுதான் உள்ளதான் இருக்கேன் வா. அட எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. இப்பதான் எங்க வீட்டு பத்தியெல்லாம் வழி தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே அனிது? கண்டிப்பா பாது, இவ்வளவுக்கெல்லாம் வீட்டோட வியாலையெல்லாம் இருக்காதா? இந்த கள்ளக்கூட்டத்துல உள்ளவளெல்லாம் இங்க இருக்காளோன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே கால் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். அவளை ஏதாவது ஓட்டையும் பீத்தையும் அடிக்க கொடுக்க வந்திருப்பாவ. நாம எதுக்கு வந்தோம்? அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன கிப்பி, எங்க வீட்டு பத்தியெல்லாம் வழி தெரிஞ்சிருக்கு? ஆமா நால்மடி, கதை கேட்டியா? இந்த சைலால் கிட்ட இல்ல துணி தைக்கிறதுக்கு துணியை கொண்டு போன பத்துக்கா மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டா. இப்படிதான் செய்வாவ. எல்லாரும் என்னைய போல பொறுமையா இருப்பாவளா? கிப்பி, மூஞ்சி பார்க்கிறதுக்கு மூஞ்சி போல இருக்கணும். குப்பை தொட்டி கணக்கா இருந்தா மூஞ்சில தான் தூக்கி எறிவாவ. நாலுமுடி, நீ தைச்சதெல்லாம் நல்லா தான் இருக்கு பத்துக்கா, தையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த கள்ள கூட்டங்களை எல்லாம் கூடலாம் வச்சிருக்க பத்தியா? எங்களை பல்ல கட்டிட்டு பாக்குதியா? கள்ள கூட்டத்துல நீங்களும் உண்டு. அனித்து, அளவெல்லாம் கொண்டு வந்திருக்கியா? உனக்கு என்ன துணி தைக்கணும்? அளவெல்லாம் இல்ல, சும்மா நீங்க பார்த்தாலே தைச்சிருவியா? அளவு இல்லாம பார்த்தாலே தைக்கணுமா? ஆமா, வீட்டுல கொஞ்சம் கிழிஞ்சு போன துணி எல்லாம் கிடந்தா எல்லாம் விலை கூட்டின துணி நாலுமுடி தூக்கி போடுறதுக்கே மனம் இல்ல. அதான் ஓட்ட அடிச்சுட்டு போலான்னு கொண்டு வந்தேன். அனித்து, மேல இருக்க துணியை பார்க்கறதுக்கு கறி துணி போல இருக்கு. இது முத எங்க வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்தது. தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லையா, அதான் கறி துணியா எடுத்துட்டேன். நாலுமுடி, இப்ப எதுக்கு சீக்கு வந்த கோழி மாதிரி குக்கரிச்சிட்டு இருக்க? இந்த பின்னாடி கொஞ்சம் துணி எல்லாம் தொங்க விட்டுருக்கியா? இதெல்லாம் எந்த கடையில இருந்து வாடகைக்கு எடுத்தியா? உனக்கு கண்ணு தெரியலையா? எல்லாம் நான் கையால தச்ச துணி. கிப்பி, உனக்கு என்ன துணி தைக்கணும்? கையும் வீசிக்கிட்டு வந்திருக்க. கையில எடுத்துட்டு வந்தேன்னா தொலைஞ்சு போயிரும் சொல்லிட்டு இடுப்புல சொருவிட்டு வந்தேன். இரு எடுத்து தரேன். இல்லவா? நானும் அததான் யோசிக்கேன். இடுப்புல சொருவிக்கிட்டு வந்தாலாம். இடுப்புல சொருவிட்டு எந்த துணியை கொண்டு வந்தா? என்னது இது 4 மணிக்கு வந்து சோதனை? நல்ல துணி 4 மணி. நான் வீடு பெருக்கும் போது சும்மா இருமல் வந்துட்டே இருக்குன்னு எங்க வீட்டுக்காரர் வாங்கி தந்தது. ஆசையா வாங்கி தந்தார் 4 மணி. என்னைக்கு வீட்டை பெருக்கும் போது இந்த மாஸ்க் வச்சுட்டு தான் நான் வீட்டை பெருக்குவேன். எவன் கொல்லி கண்ணில் இடி விழுந்துன்னு தெரியல, கண்ணு பட்டு லேசா கிழிஞ்சு போச்சு. நல்ல ஒரு மாஸ்க், துணி மாஸ்க் வேற. அதான் மெதுவா எல்லோல இதை அடிச்சு தருவியா? ஏன்னா அடுத்தது ஒரு தடவை நான் வச்சாலும் என்னமும் கிழிஞ்சு வந்துடும். இங்க கிப்பி, என் கோவத்தை கிளப்ப முன்னாடி இங்க இருந்து பேரும் சொல்லிட்டேன். என்ன 4 மணி, நீ கூட இப்படி சொல்ல? சாந்தியக்கா,
ஓட்ட தைக்கிறதுக்கு படிங்க 4 முடி. வாஜய் நல்லா இருக்குதியா? ஆமா தே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்களே, இங்க துணி தைக்க வந்து இப்படி நேரம் ஆச்சு பத்துக்கா. இழுபுல சர்பத்து கலக்கி தரலாம்ல? எத்தனை பேர் காவலுக்கு இருக்கோம்? ஆதே, இருங்க இப்ப எடுத்துட்டு வரேன். லேய், எமையா, சர்பத்து பாட்டில கைய வச்சேன்னு வச்சுக்க, கைய வெட்டி மூச்சு எடுத்துருவேன். 1 ரூபா துணி தைக்கிறதுக்கு கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காளுங்க. எலுமிச்சம்பழம் 5 ரூபா, சர்பத்து 5 ரூபா, மாறு சீனி 10 ரூபா. நான் 20 ரூபா செலவு பண்ணி எனக்கு வேற வேலை இல்ல. போல உள்ள நாலு இந்த ஜென்மத்துல நீங்க வாழ்ந்துக்கிட மாட்டேனா? இவ போகாம எல்லாம் உள்ள எலும்பி 4 முடி எங்க வீட்டுக்காரரு அப்பா வந்துட்டாலதான் 4 முடி 7 முடின்னு. அட வாங்க வாங்க சம்பந்தி, வாங்கம்மா. ஆ எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஒரே பையனுக்கு அவன் ஆசைப்பட்டபடி கல்யாணம் ஆயாச்சு. இனிமே என்ன சந்தோஷத்துக்கு வரேன்? ஆமா, பேர பிள்ளைல கையில தருவாவ, கொஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். வயசான காலத்துல அதுதானே நமக்கு சந்தோஷம். அட நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க வாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டருக்கு நோயெல்லாம் சரியாகி நல்லபடியா கல்யாணம் ஆயிருக்கு. உங்க வேண்டுதல் எல்லாம் கடவுள் கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனீங்களோ? ஆமா, 2 நாள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு மனசும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, சின்ன திருசுக 1 வாரம் தான் எங்க மருமகளுக்கு லீவு. அவனா அதுக்கு மேல வீட்டுல இருக்க மாட்டேன். இன்னைக்கு அவ காலேஜுக்கு போறாளா? உடனே அவன ஹாஸ்பிடல்ல கிளம்ப ரெடி ஆயாச்சு. அவ காலேஜுக்கு போறானா, அவன் ஆஸ்பத்திரி கிளம்பிடுவான். 1 வாரமும் வீட்டுல அது பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டுருந்தா நாங்க கிளம்பிட்டோம். தொல்லையா இருக்கிறதுக்கு பதிலா பிள்ளைகள் அப்படியே இருந்துட்டு போட்டு அதை நாங்க பாட்டுக்கு போயிட்டோம். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளைகள் எப்பவுமே நம்மள தொல்லையா நினைக்காது. ஆமா, அதான் உண்மைதான். ஆனாலும் நாங்க இருக்கோம்னா காலையில 6 மணிக்கு அவ எழும்பி கீழே வந்துருவா. வந்து சமையலுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு எங்க கூடால பேசி பேசி இருப்பா. அவன் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு திரிவான். கல்யாண வேலையில இழுத்து போட்டு செஞ்சதுல என்ன கஷ்டமாயிட்டுலாம். ஆமாமா, அதுக்குதான் சொல்லுது. 1 மாசத்துக்கு முந்தி 2 மாசத்துக்கு முந்தைய டேட் எல்லாம் குறிக்கியாவ. அத்தாம்மா தங்கம், எப்படி மக்களே இருக்க? நல்லா இருக்கேன் அத்தாம்மா. எப்படி டாக்டரே, நல்லா இருக்கீங்களா? ஆமாங்கள், நல்லா இருக்கேன். ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா, நாங்க நல்லா இருக்கோம். பாட்டிமாவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல? பைக்ல வந்தமா, அதான். அதான் அத்தாம்மா, ஒரு வார்த்தை கூட சொல்லல வாரோன்னு. உடனே கிளம்ப வேண்டியதுதான் பிரியா. அப்படியே சாரா வீட்டுக்கும் போனோம். சாரா வீட்டுக்கு போறீங்களா? ஏன்? அவளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க 2 பேரும் போவே இல்லை இன்னும் அந்த வீட்டுக்கு. ஆமா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படித்தானே. அதை பண்ணாட்ட தப்பா நினைச்சிருவாங்களோ, இதை பண்ணாட்ட தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்து இருக்க வேண்டியதுதான். ஆமாமா, போற வழிதானே பிரியா வீடு. இங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போலான்னா இங்க வந்திருக்கோம். பிள்ளை பாத்துட்டா சந்தோஷமா இருக்கா இல்ல, அது எங்களுக்கு போதும். அட என்ன மனுஷர் நீங்க, பிள்ளை தனியா கூட்டு போய் 4 வார்த்தை பேசிட்டு வாங்க, ஆறுதலா இருக்கல. என்ன மேடம், ஏன் எதுக்கு தெரியுமா தனியா கூட்டு போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லாரு? நீங்க என்ன இங்க கொடுமைப்படுத்துறீங்கல்ல, அதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு. கொடுமைப்படுத்தாவ இவள. அது பிறகு கல்யாணம் ஆகி 1 வாரம் முடிஞ்சாச்சு. அதான் 2 பேரையும் அடுத்த விருந்து கூட்டு போனோம்ல. அட அதுக்கு என்ன, நாளைக்கு கூட்டு போங்க. அப்படி இல்லையா இன்னைக்கே கூட்டு போங்க, உங்க மருமூலையும் உங்க மோவனையும். என்ன டாக்டர், உங்களுக்கு எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அங்கிள். ஆமாமா, கல்யாணத்துக்கு முந்தையே என்ன நேரமா அங்கதானே வந்து இருப்பான். என்ன நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவான். காலேஜுக்கு வர போறீங்க, எப்ப என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்துக்கு நாங்க வந்து கூட்டு போவோம்ல. நாளைக்கே வாங்க அங்கிள், நாங்க இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறோம். சரிப்பா. பிரியா, மக்களே காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா, 1 வாரம் முடிஞ்சிட்டுல. சரிம்மா, நீங்களும் கிளம்புங்க. சரிங்க சம்பந்தி, அப்ப எங்களுக்கும் நேரம் ஆகுது. நாங்களும் இனிமே சாரா வீடு வரைக்கும் போயிட்டு அப்படியே கிளம்புறோம். சாரா விட உங்களுக்கு பிரியா மேலதான் பாசம் அதிகம்ல. 2 பேரும் ஒன்னே போலதான் எங்களுக்கு. இல்ல, சாராக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டுலாம், அங்கேயும் இது வரைக்கும் போகல. ஆனா பெரியவளை பாக்கணும்னு தோணி இருக்கலாம். சரிங்க, அப்ப நாங்க வாரோம். பார்த்து பத்திரமா போங்க. பிரியா தங்கம், போயிட்டு வரோம். சரிங்க அத்தாம்மா. ஓய், ஏன் 2 பேரையும் பார்த்தோன்னா அப்படியே கட்டிப்பிடிச்சு உருண்டுருவேன்னு நினைச்சேன். ஆமா, உருளியாவ. இவன் என்ன எங்க கொடுமையா படுத்தான். நான் உங்க கூடலே வாரேன்னு சொல்லிட்டு அழுவேன்னு நினைச்சேன். உங்களுக்கு முதல்ல உங்களை விட்டு போகணும் தானே, அதுக்கு தானே உங்களுக்கு ஆசை. போன உடனே விட்டுருவேன். சஞ்சய், அப்பா அவளை கொண்டு விடும் போதும், அவளை கொண்டு விட்டுட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் நல்லா பார்த்து பத்திரமா போங்க. இனிமேதான் நீங்க கவனமா இருக்கணும். முன்னமாவது தனித்தனியா இருந்தீங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சஞ்சய், பார்த்து கூட்டு போ அவளை. ஒரு நாள் இத்தனை தடவை பார்த்து போயிட்டு வான்னு சொன்னது கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்னா,
அதானே அதானே இனிமே நான் எல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. சரி மேல போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க அப்பா. என்ன மேடம்? ஏன் அதான் பேக்கெல்லாம் எடுத்தாச்சா? நான் அழட்டுமா? எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்து ஏங்கி அழுது முடிச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு பஸ்ல ஏறி காலேஜ் போனா. அச்சோ என் குட்டிமாக்கு என்ன ஆச்சு? நல்லா காலேஜ் போவேல. ஏன்? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எப்ப பார்த்தாலும் என்னை பார்க்கணும்னு ஓடி வந்துருவீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களுக்கு பாசமே இல்ல. எனக்கு தான் எப்போ உங்க கூடாலே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியே குட்டிமா? ஆமா. அப்பனா எனக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு உன்னைய காலேஜ் கூட்டாம வீட்டுல உட்கார வைக்கட்டா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வீட்ல இரு, நானும் ஹாஸ்பிட்டல் போகாம வீட்ல இருக்கேன். ஆனா என்ன, அந்த வீட்ல இருக்கும்போது அந்த பிள்ளை பாட்டுக்கு நல்லபடியா படிச்சுட்டு இருந்து இவன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து அது படிப்பு முடக்கி வீட்டுல போட்டுட்டான். பொண்டாட்டி டாக்டர் காலடியில போட்டிருக்கானே நினைக்காம போல அப்படின்னு பேசுவாவ. உனக்கு சம்மதம்னா சொல்லு, நீ காலேஜ் போக வேண்டாம். போவேன். போறியா? எதுக்குமா காலேஜுக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு? காலேஜுக்கு போன்னு சொல்லியதுனால தானே உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொன்னேன். நான் போறேன். குட் கேர்ள், என் அழகி. ஆமா. சொல்லுங்க. நமக்கு உடனே பாப்பா 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 கிடைக்கும். அத காரணமா வச்சு காலேஜுக்கு போவாண்டான்னு நினைச்சேன். அதான் நடக்காம போயிட்டுலாம். அதான் அதான் பாத்துக்கா, எப்படி எல்லாம் களிமண் மட்டும் வேலை பார்த்துருக்குன்னு பாத்துக்கா. ஒரு வாரம் தான் ஆச்சு. என்ன ஆனாலும் வீட்டுல கடான ஒரு வார்த்தை என் வாயில இருந்து வராது. சரி கஷ்டப்படாலே வீட்டுல இருக்கட்டும் இனிமே அப்படின்னு இந்த விஷயத்துல பாவம் பார்க்க மாட்டேன் பிரியா. காலேஜுக்கு போய் தான் ஆகணும். எத்தனை பேர் கன்சீவா இருக்கும் போதே 9 மாசம் வரைக்கும் வேலைக்கெல்லாம் போறாவ. நீ என்ன நினைச்சா நம்ம மேலதான் இவ்வளவு பாசமா இருக்காங்களா? அது இதுன்னு பாவம் பார்த்து வீட்டுல போட்டுருவான்னு நினைச்சியா? ஒன்னும் நினைக்கல. இங்க பாரு பிரியா, எனக்கு நீ எப்படியாவது படிச்சு சொந்த கால்ல நிக்கணும். ஒரு பொண்ணு எப்பவுமே யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. போற என்னத்துக்கு என் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் போட்டு விட்டீங்க? நான் தான் யாரையும் எதிர்பார்த்துல. நானே வேலை செஞ்சு என்ன நானே பாத்துப்பேன். அதான் மூளையெல்லாம் கலத்தி வச்சிருக்க பத்தியா கொஞ்ச நாளா? எப்பவுமே தனக்குன்னு ஒரு சொந்த கால்ல நிக்கணும். காலா காலத்துல என் பிள்ளைய பத்தி கையில கொடுன்னு சொல்லாம சொந்த கால்ல நில்லு, வாடகை கால்ல நில்லு, ஒத்த கால்ல நில்லு, 1.5 கால்ல நில்லுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க செல்லம், அங்க கொண்டு விட்டுருவேன். மாதிரி நான் இங்க நிப்பேன். 2 நாளைக்கு ஒருக்கா உன்னை வந்து எத்தி பார்த்துட்டு என் பாட்டுக்கு போயிருவேன். படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இங்க கூட்டு வரலாம். போக மாட்டேன்னு சொல்லல, போறேன். சரி நீ தள்ளு, கனிக்கு போன் பண்ணி கனி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு இப்படியே நின்று போன் பண்ணுங்க. அப்ப நான் கொஞ்சம் கழிச்சு பண்ணட்டா? உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்க ரசித்த வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தும் போல என் மேலே படுகையில் பாவம் அழிதோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவு தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒரு நாளும் இறகை போல. இப்படி போயிட்டு அப்படி வரதுக்குள்ளாடி ஈவினிங் ஆயிரும். மண்டல யாருச்சி பஸ்ல பாம்போல போயிட்டு பஸ்ல பஸ்லயே வருவேன். அவங்க கூடல வந்து அவங்கள தொல்லை பண்ண மாட்டேன். போதுமா? இதெல்லாம் ஒரு வாரமா சொல்லிட்டே இருக்க பாத்துக்க. கொஞ்ச நாளா ஒரு மாசம் தான் பண்ணிட்டு இருக்க. சஞ்சயனனுக்கு ஃபோன் பண்ணா அதுல தொல்லை பண்ணாதேன்னு சொல்ல. மாதிரி கார்ல போகாத பைக்ல போகாத தொல்லை பண்ணாதேன்னு சொல்லிட்டே இருக்க. கல்யாணம் ஆனா புதுசு இல்லடி மக்கா. இதுக்கு முன்ன எல்லாம் அப்படி இல்ல. 2 பேருக்கும் கல்யாணம் ஆவேல. மாதிரி ஒன்னைய கூட்டு போகும்போது யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாவ. இனிமே நீ அவிய நடுவுல போய் இருக்கும்போது பார்க்க உள்ள ஒரு மாதிரி நினைப்பாவ. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இது எதுக்கு போய் இருக்குன்னு சொல்லுவாவ. ஏன் அண்ணன் கூட நான் போறதுல என்ன இருக்கு? பார்க்கவே அப்படி சொல்ல மாட்டாவட்டி மக்களே. நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, இது நடுவுல போய் இருக்குன்னு சொல்லுவாவ. எம்மா எனக்கு தெரியும், 3 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். நான் எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன். போதுமா? நீ சொன்ன அன்னையில இருந்தே நான் பஸ்ல வர பழவியாச்சு. கார்ல ஏதாவது வந்து கூப்பிட்டாவல்னா அப்ப வரமாட்டேன்னு சொல்லாத. எம்மா ஒழுங்கு மரியாதையா பிரியாக்காவுக்கு போன் பண்ணி நான் இப்படி சொன்னதுனால தான் அவ வரமாட்டான் அப்படின்னு சொல்லிரு. ஏன் பிட்டி மாறி அவன் கூப்பிடுவான், நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். என்னைய தானே தப்பா நினைப்பான். நம்ம இவ்வளவு கூப்பிட்டா நம்ம கூடால வராம பஸ்ல போறா. அப்ப பஸ்ல என்னமோ இருக்குன்னு தானே நினைப்பான். என்ன தப்பா தானே நினைப்பான். ஹலோ கனி எங்கம்மா இருக்கா? அண்ணன் பஸ்ல இருக்கேன். பஸ்ல இருக்குதியா? ஆமா. இன்னைக்கு பிரியாவை கொண்டு விடுறதுக்கு நான் போவேன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உன் பாட்டுக்கு பஸ்ல ஏறி போயிருக்க. இது ஒண்ணும் இல்ல, இனிமே பஸ்லயே போய் படிக்கணும்ல. கனி நிஜமாவே பஸ்ல இருக்க? என்ன? ஆமா எடி பஸ்ல இருக்கேன்னு சொல்ல. புறம் பஸ் சவுண்டே கேட்கல. ஏக்க மினி பஸ்ல ஏறனே. ஸ்டாப்ல நிறுத்தி போட்டுருக்க, ஆள் ஏறிட்டு இருக்கு. பஸ்ல எல்லாம் வர படிச்சாச்சு அப்படிதானே? என்ன? ஆமா. ஆனா நேத்துக்கு மட்டும் ஆதி கரங்கல்ல எங்க லேப்டாப் சரி பண்ணி கொடுத்திருப்பாரு போல. அவர் இந்த வழியா தானே வந்தாரு. அதனால நானும் அவர் கார்ல வந்தோம். சரி ஈவினிங் பஸ்ல வந்துடாத, வெயிட் பண்ணுனா.
காணுமா என்ன சொல்லிட்டேன்? சஞ்சயனா என் மேல ஏதாவது கோபப்பட்டான்னு வச்சுக்கான், நீ தான் பிரியா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டேன். இப்ப பிரியா இல்லாம உன்னை தனியா எங்கேயாவது கொண்டு விடாரு, அது வேற. பிள்ளைகள் ரெண்டும் போகும்போது நீ நடுவுல போய் இருக்கிறது நல்லாவா இருக்கும். ஒன்னி போகப்படாதுன்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா என்ன, அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ நடுவுல போயிடாத, அப்படிதானே? பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு போயிட்டு வரேன். இவ கிளாஸ்ல இருக்காம எங்க போயிருப்பா? ஒருவேளை லைப்ரரிக்கு போயிருப்பாளோ? ஒரு தடவை லைப்ரரிக்கும் போய் பார்த்துட்டு வருவான். கனி, நீங்களா? என்ன நானா? கிளாஸ்ல எல்லாம் இருக்கவே மாட்டீங்களா? லைப்ரரிக்கு போய் எடுத்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். இது ஒரு குத்தமா? போற வழியில நீ பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். சரி, தனியா பேசிட்டு இருக்காளே என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான். லைப்ரரிக்கு போயிட்டு வரீங்க? ஆமா, எதுனா புக் வேணுமா? இருக்க புக்கையே என்னமா படிச்சு முடியல. அங்க எங்க பிரியாக்காவை பாத்தீங்களா? லைப்ரரியில நிக்கா. ஏன்? இல்ல, கிளாஸுக்கு போய் பார்த்தேன், அஞ்சுக்காவையும் காணல, பிரியாக்காவையும் காணல. இன்னைக்கு தான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு காலேஜுக்கு வந்திருக்கா. அதான் பார்க்கணும் போல இருந்தவள. லைப்ரரியில தான் இருக்காவ. அங்கே இருக்கா, இப்ப கிளம்பி வந்துருவாளோ? இல்லையே, புக் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்து. புக் தேடிட்டு இருந்த மாதிரியும் இல்ல, ரிட்டர்ன் பண்ண மாதிரியும் இல்லையே. அப்பனா எப்படியும் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடும். அதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்க லேப்டாப் கிடைச்சா? ஆதி, அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே, சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம், பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே, அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே, ஓ செஞோரிட்டா. சொல்லு. இவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன். சரி, நீ லைப்ரரிக்கு போ, நான் கிளாஸுக்கு போறேன். என்னத்துக்கு இப்படி இறக்க பிறக்க ஓடாரு? என்னல்றீ? இல்ல, நான் தெரியாமலே கேட்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன நேரமா அவன் கூட பல்ல காட்டிட்டு நிக்க? இல்ல, நான் லைப்ரரிக்கு எங்க அக்கா தேடி போயிட்டு இருக்கேன். வழியில பார்த்தாரு, எங்க போறேன்னு கேட்டாரு, அதான். அதுக்குன்னு பல்ல மொத்தத்தையும் காட்டிட்டு வந்துட்டுருவியா? இப்ப என்ன உங்களுக்கு? காலேஜ்ல யாரும் யாரு கூடயும் பேசவும் கூடாதா? நேத்து அவன் கூட கார்ல தானே போன? அனு கூட உண்டு. அனு அவனோட ரிலேட்டிவ். அவ போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு அவன் கார்ல போன? போன வர வரைக்கும் வேற ஒருத்தன் உன்னை கொண்டு விடுறதுக்கு கூட்டு போகுதுக்கா. தப்பா பேசாதுங்க அக்கா, அது எங்க அண்ணா. அண்ணா இல்லாததான் ஆதியா? மொத ஓ ஸ்டேட்டஸ் என்ன, ஆதி ஸ்டேட்டஸ் என்ன? நீ எல்லாம் சும்மா சும்மா அவன்கிட்ட போய் பல்ல கட்டிட்டு நிக்க. கஷ்டப்பட்டு படிச்சாதான் மேல படிக்க முடியும்னு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற உன் ஃபேமிலி எங்க? 100 பேர் படிக்கிறதுக்கு கன்செஷன் போட்டு கொடுக்குற அவர் ஃபேமிலி எங்க? புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு ஓயாம பல்ல காட்டிட்டு நிக்காத அவர் முன்னாடி. மொத நீல ஆதி பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? கிறிஸ்மஸ் தீபாவளி எல்லாம் நல்ல நாள் வந்தா லோன் வாங்கி துணி பட்டாசு எல்லாம் வாங்கி உனக்கு போனஸா அதுவும் 5000 6000 கொடுக்க வீட்டு பையன் கேக்குதா? நீல ஆதி கால் தூசு கூட கிடையாது. அவன்தான் கிறுக்கு பிடிச்சி உன் அழக பார்த்து பின்னாடி சுத்திட்டு இருக்கான். உனக்கு அறிவு வேண்டாம்? பல்ல காட்டி காட்டி நீ அவனுக்கு வழி வச்சு கொடுத்துட்டு இருக்க. இப்படியே பல்ல காட்டி காட்டி இக்கதப்பா எதுல நடந்தா உன் வீட்டுல உள்ளவங்க உயிரோட இருப்பாங்களா? உன் தங்கச்சிக்கு அது பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குமா? இருக்குமா? அஜி, பிரபல பள்ளி நிர்வாகி விக்னேஷின் தம்பியுடன் காதல் வலையில் சிக்கி சின்ன பின்னமான ஏழை மாணவி. பத்திரிகையில உன் பேர் போட்டோயோட வரான். குடும்பமே சேர்ந்து போய் சேர வேண்டியதா? பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கா. அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி